ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து நம்ம காய்கறிகள்லாம் வந்து பறிச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் வந்து நல்லா பெருசாக வந்துருச்சு. நம்ம அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் விட்டோம் அப்படின்னா முத்தி போயிடும். அதனால் நம்ம வந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா சீக்கிரமே பார்த்திங்கன்னா முத்திடுது. இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் செடி இருக்கும். எல்லாமே வேறு ஹைட்டில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அதில் நம்ம சுற்றியும் வந்து கீரை போட்டிருப்போம். இப்போ இந்த கீரையோட க்ரோத்தும் வெண்டைக்காயோட க்ரோத்தும் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிரும். வெண்டைக்காய் செடியை தாண்டி அது நல்லா வளர்ந்துட்டுருக்கும். அதனால அதனோட க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா வந்துட்டுருக்கு. பெருசாக இதுக்கு வந்து பூச்சிகள் எதுவும் வர்றது கிடையாது. இது எல்லாமே நாட்டு வெண்டைக்காய் தான், ஹைப்ரிட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ எல்லா செடியிலையுமே காலிஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு. மேபி நான் நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய ஹார்வெஸ்டிங் வீடியோ போடுறேன். பாலக்கீரை பார்த்திங்கன்னா சுற்றியும் வெண்டைக்காய் செடியை சுற்றியும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற வெண்டைக்காய் செடி தெரியவே தெரியாது. ஸோ இது நம்ம வெட்டி எடுத்தால் மட்டும்தான் இதனோட க்ரோத் இருக்கும். இந்த பாலக்கீரையை நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இலையை மட்டும் கிள்ளி எடுக்க மறுபடியும் அடியிலேருந்து புதுசாக க்ரோத் வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டளவுக்கு நம்மளுக்கு பாலக்கீரை கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி பாருங்கள் இவ்வளோ சின்னதாக. ஆனால் அதில் கூட ஒரு பூ வந்திருக்கு, ஒரு மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி வந்து வர்மி கம்போஸ்ட் போட்டோம்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன செடியிலேயே வந்து பூ விட்டு இது காய் கொடுக்க ஆரம்பிச்சிருது. பாலக்கீரை நான் இப்போ ஒரு 2-3 தொட்டியில் போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா மாறி நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கிறதுக்காக. ஒரு 15 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அது கிடைக்கும். அடுத்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 2-3 கத்திரிக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரகம் கத்திரிக்காய் பேர் எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா குட்டியாக 2 இருக்குது. அடுத்ததில் பெருசாக 1 இருக்குது. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சுது. ஸோ செடிங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இது வந்து மாயன்கீரை. நான் வந்து இது வரைக்கும் இந்த கீரையை சமைச்சதே இல்லை. கிட்டத்தட்ட இந்த செடி வந்து நம்மக்கிட்ட மோர் தேன் 1 இயராக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இதில் பால் வர்றதுனால கொஞ்சம் சமைக்கிறதுக்கு எப்போவுமே பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து மெக்சிகன் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க. மாயன் கீரையை வந்து மெக்சிகன் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. ஆனால் எப்படி சமைக்கிறதுங்கிற வீடியோஸே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பால் வர்றதுனால அது வந்து கொஞ்சம் அதோடைய சின்ன விஷத்தன்மையும் அதில் இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதில் வந்து பயங்கரமான கால்சியம் அண்ட் அயன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கீரையில். இது வந்து ஒரு மர வகையை சார்ந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டுவார்ஃப் வெரைட்டியாக நம்ம வந்து சின்னதாகவே வச்சுருந்து இலைகளை மட்டும் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தடவை தான் நம்ம சமைச்சு பார்க்க போகிறேன். நான் சமைக்கும் போது கட்டாயமாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவும் செய்கிற மாதிரி நம்ம வந்து கீரையை நல்லா வந்து பாலெல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எப்போவும் செய்கிற மாதிரி கீரை பொரியல் செஞ்சு தேங்காய் பூ போட்டு இறக்கணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து இப்போது கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய செடி. ஸோ இதில் நம்ம நிறைய தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. திரும்ப இதில் வந்து அவரைக்காய் வந்துகிட்டே தான் இருக்குது. இதுதான் இருக்கலே நம்மக்கிட்ட பழைய அவரைச்செடி. இப்போ புதுசாக நம்ம நிறையா போட்டிருக்கோம். இதையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு அஸ்வினி பூச்சியோட தொல்லை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் இது வந்து அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இலைகளை மேலே கட் பண்ண அது வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு காய் தான் இருக்குது, ஒரே ஒரு செடியில். மற்ற செடியெலாம் பார்த்திங்கன்னா பீன்ஸில் ஒரு 2-3 செடி வச்சுருந்தேன், அது எல்லாமே போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு செடி மட்டும் சர்வைவ் ஆகி 1 பீன்ஸ் மட்டும் இருக்குது. ரோசஸ் எப்பவும் போல்
ஒரு 10 பூக்கு குறையாமல் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இதுதான் புதிய அவரை செடிங்க. நிறையா வந்து பூக்கள் வச்சுட்டே இருக்குது. அவரை பூ வந்து எவ்வளோ அழகுன்னா, தும்பை பூ தான் வந்து வெள்ளை வெள்ளை நிறத்துக்கு வந்து தும்பை பூவை வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் அவரைப்பூ வந்து அதை விட அழகுங்க. அதனால தான் என்னமோ வந்து சினிமா பாட்டில் அவரைக்கு பூ அழகு அப்படிங்கிற வார்த்தை வரும். அது வந்து அவரை செடி வளர்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவரைக்காயோட பூ வந்து அவ்வளோ அழகு. பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பிஞ்சாக இருக்குது. அப்பப்போ நான் பறிச்சுட்டு தான் இருக்கேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியறதில்ல. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாங்கொட்டை இருந்தது, அதிலேருந்து வர்ற இலை. இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து வாசலில் வந்து கட்டுவோம்ல, ஒரு 11 இலை அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் வந்து நம்ம கட்டிவிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 இலை வந்து நம்ம பறித்தோன்னா ஒரு 15 days ஒன்ஸ் வந்து மறுபடியும் வந்து அதில் இலை வந்துடுது. யூஸ்வலாக சிட்டியில் நம்ம வாழ்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி டோரில் கட்டி விடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது கூட எனக்கு பெஸ்ட் மெத்தடாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி சின்ன செடியில் ஒரு மரத்தை வந்து வளர்த்து அதில் இருக்கிற இலைகளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, அதை பெருசாக விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் நான் வந்து இதை வளர்த்துட்ருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து நிலவிலையும் வந்து கட்டி விட்டுக்கலாம். 15 days ஒன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கும். இப்படி கருவேப்பிலையில் புதுசாக நிறையா வந்து மொட்டுக்கள் விட்டுருக்கு. மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் சுற்றியும் க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம். பாவக்காய் கொடி நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. புளிச்ச கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் விழுந்து பக்கத்துலேயே நிறைய செடிகள் வந்துகிட்டே இருக்குது. மருதாணி செடியிலையும் நிறையா வந்து இலைகள் இருக்குது. இதை நான் வந்து அப்பப்போ அரைச்சி நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு பாலக்கீரை செடி. இப்போ நம்ம பறித்து ஒரு 10 நாள் கழித்து நம்மளுக்கு அந்த கீரை ரெடி ஆகிடும். இப்போ மல்லி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. வெந்தயக்கீரை, மல்லியும் வெந்தயக்கீரையும் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2 நாள் ஹார்வெஸ்ட் ஆனதை மட்டும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸை யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.